அமெரிக்காவுக்கு எதிரி யாரு அப்படின்னு கேட்டா, அவனுங்க ரஷ்யாவ கை காட்டுவாய்ங்க. ரஷ்யா அமெரிக்காவ கை காட்டும். இந்த மாரி பல விஷயங்கள் இருந்தாலும், உண்மையான அமெரிக்காவுக்கு எதிரி அமெரிக்கா தான். ஏன் அப்படின்னா, எவனையோ ஒருத்தன நேரடியா மோதி அழிக்க வக்கில்லாம இன்னொருத்தன தூண்டி விட்டா அமெரிக்கா விலகிக்கும். ஆனா அப்படி தூண்டி விட்டவனே ஒரு காலகட்டத்தில அமெரிக்காவ தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிச்சுருவான். இந்த மாரி சம்பவங்கள் நெறைய நம்மனால பார்க்க முடியும். குறிப்பா ஆப்கான்ல பெரிய அளவு வளர்த்தது யாரு? அமெரிக்கா தான். அதே மாரி பாகிஸ்தான வளர்த்தது யாரு? அமெரிக்கா தான். அல்-கெய்தாவ வளர்த்தது யாரு? அமெரிக்கா தான். இந்த மாரி பட்டியல் போய்க்கிட்டே இருக்கும். அந்த பட்டியல்ல இப்ப சமீபத்தில வந்து இடம் பிடிக்கிறது தான் பங்களாதேஷ். என்ன ஒண்ணு ரொம்ப குறுகிய காலத்திலே இடம் பிடிச்சுட்டாய்ங்க. பங்களாதேஷ்ல ஒரு கலவரத்த உருவாக்குனது, ஆட்சி மாற்றத்த கொண்டு வந்தது, இந்த அத்தன அக்கப்போரையும் செஞ்சது எதுக்கு அப்டின்னா, ஒரே ஒரு ராணுவ தளத்துக்காக தான். அந்த தீவு வேணும், அத ராணுவமயமா ஆக்கிரணும். ஆக்கிட்டோம்னா, அங்கருந்து சீனாவ பெரிய அளவு மிரட்டலாம் அப்டிங்கிறது தான். சீனாவ மட்டும் கிடையாது. அந்த இடத்துல ஹோல்டு வந்துருச்சு. வருங்காலங்கள்ல யாரு எதிர்த்தாலும் சரி, யாரு சொல் பேச்சு கேட்காட்டியும் சரி, இதுல 2 ரகம் இருக்கு. எதிர்க்கிறது அப்டிங்கிறது சீனா மாரி எதிர்க்கிறது. சொல் பேச்சு கேட்காதது அப்படிங்கிற பட்டியல்ல எல்லா பயலும் வந்துருவாய்ங்க. ஏன் அப்புட்ன்னா, ரஷ்யாவோட நிறுவனங்களுக்கு தடை போடு அப்படின்னா, உடனே தடை போட்டுறணும். ரஷ்யா கூட பேச்சுவார்த்தை பண்ணாத அப்படின்னா, உடனே பேச்சுவார்த்தை பண்ண மாட்டேன் அப்படின்றணும். ஆனா இதுக்கெல்லாம் நாடுகள் ஒத்துழைக்குமா அப்படின்னு கேட்டா, பெரும்பாலான நாடுகள் ஒத்துழைக்காது. அப்படி ஒத்துழைக்கக்கூடிய நாடுகளும் எல்லா விஷயங்கள்லயும் ஒத்து போவார்களா அப்படின்னு கேட்டா, வாய்ப்பே கிடையாது. அமெரிக்காவுக்குள்ள உள்ள மாகாணங்களே ஒத்துப்போகாது. அப்படி இருக்கும்போது நாடுகள் ஒத்துப்போகுமா அப்படின்னு கேட்டா, ஒத்து போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வம்பு பண்ணக்கூடிய ஆட்கள். சகுனித்தனத்த 24 மணி நேரமும் கூச்சமே இல்லாம பண்ணக்கூடிய ஆட்கள் தான் அமெரிக்கா. அப்படிதான் பங்களாதேஷ்ல இந்த வீணா போன ராணுவ முகாமுக்காக பெரிய அளவு ஒரு மாற்றத்த கொண்டு வந்தார்கள். ஆனா அந்த மைலேஜ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா, அதுவே சந்தேகம் அப்படிங்கிற ஒரு பார்வை இப்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்வையே எந்த ஊர்ல தான் நடந்துச்சு அப்படிங்கிற மாரி தான். ரொம்ப குறுகிய காலகட்டத்தில இவ்வளவு பெரிய மாற்றம் அப்படிங்கிறத அமெரிக்காவே ஒரு அதிர்ச்சியா தான் பார்க்கும். என்ன விஷயம் அப்டின்னா, அமெரிக்காவுக்கு தேவ புதுசா ஒரு கூட்டம் வந்து அந்த நாட்ட ஆளுதோ, வழிநடத்துதோ ஏதோ ஒரு லேபிள ஒட்டுது. அந்த கூட்டத்தோட டார்கெட் அப்படிங்கிறது எள்ளளவு கூட அதாவது வந்து பல நாட்கள் ஆயிப்போச்சு. தேர்தல நோக்கி நகர்த்தவே மாட்டேங்கிறாய்ங்க. அடுத்த கட்டமா நாட்டோட பிரச்சனைகள், வளர்ச்சி, முன்னேற்றம் அத நோக்கி நகர மாட்டேங்கிறாய்ங்க. ஒண்ணு தேர்தல நோக்கி நகர்ந்திருக்கணும் உத்தம புத்திரர்கள்னா, அது கிடையாது. சரி ரைட்டு அதிகாரத்த அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஆட்கள் அப்படின்னா, அதிகாரத்த அனுபவிக்கட்டும். ஆனா நாட்ட வளர்த்தா தானே அதுக்கும் நகர மாட்டேங்கிறாய்ங்க. அப்ப என்ன தான்டா பண்ணாய்ங்க இந்த கூட்டம் அப்படின்னா, இந்த கூட்டம் பண்ண ஒரே விஷயம், முதன்மையான விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவுக்கு எந்த தீவு தேவைப்படுதோ, அதுலருந்து சொந்த நாட்டு மக்கள டிஸ்கனெக்ட் பண்ணாய்ங்க. அதாவது அங்க போறதுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் வேண்டும் அப்படின்னு. சரி பர்மிஷனுக்கு என்னெல்லாம் நார்ம்ஸ் வேணும்? என்ன நீ காமிச்சாலும் சரி ரிஜெக்ட் பண்ணப்படும் அப்படிங்கிறது தான் அங்க உள்ள சூழ்நிலை. அப்ப அமெரிக்காவுக்கு அந்த நிலம் இப்ப அமெரிக்காவோட ஹோல்டுக்குள்ள வந்துருச்சு. பேஸ் வரது, வரல அப்படிலாம் அடுத்த விஷயம். அமெரிக்கா இதோட அங்க ஸ்லோவாயிருச்சு அப்படிங்கிறதா. அடுத்த கட்டமா இந்த விஷமத்தனமான கூட்டம் உள்ளூர்ல செய்யறது என்ன அப்படின்னா, உள்ளூர்ல தேச துரோக வழக்கு, கொலை வழக்கு, குற்ற வழக்கு, தீவிரவாத வழக்கு. இதுல பிரச்சனை என்ன அப்டின்னா, அங்க பங்களாதேஷோட அரசியல் அமைப்பே தப்பு. வேண்டாம் அப்படின்னு சொல்ற ஒரு பெரும் கூட்டம். சரி வேணாங்கிறியே, என்னதான் வேணும் அப்படின்னு கேட்டா, தாலிபான்கள விட கொடுமையான சில சட்டங்கள வச்சு நம்ம நாட்ட வழிநடத்தணும் அப்படின்னு சொல்றது. அதே சமயம் அப்படி சொல்லக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்னு பார்த்தா, பங்களாதேஷ் சுதந்திரத்துக்கு எதிரா போராடின ஆட்கள். சுத்தி சுத்தி பார்த்தா ஒரு ஒரு புள்ளி கூட நல்லவனே இல்லையேடா! அப்படிங்கிற மாரி ஆட்கள். இவர்கள் தான் உள்ளுக்குள்ள இருந்தார்கள். இந்த 1 டசன் கூட்டத்த தினமும் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. புதுசா உட்கார்ந்திருக்க கூட்டம். பங்களாதேஷ் அரசாங்கத்துல உட்கார்ந்திருக்க கூட்டம். இந்த பயலுகள பூரா வெளில விடுறது தான் 2வது வேல. வேல அமெரிக்காவுக்கு முடிஞ்சுச்சு. அமெரிக்கா அண்ணன் தலையிட மாட்டாரு. 2வது வேல இந்த கூட்டத்த பூரா ரிலீஸ் பண்றாய்ங்க. இந்த கூட்டம் ரிலீஸ் ஆகுற கூட்டம் பூரா என்ன பேசுது அப்டின்னா, இந்தியாவுக்கு எதிரா பேசுது. பங்களாதேஷோட அரசியல் அமைப்புக்கு எதிரா பேசுது. அப்புறம் எப்புட்றா இந்த கூட்டம் ஆளும்? அது தெர்ல. வெளி பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இல்ல வெளி பிரச்சனையெல்லாம் தொட முடியாத லெவல்ல இமயமலை மாரி நிக்குது அப்டின்னா, அவனுங்களுக்குள்ளேயே இந்த பிரச்சனைய வச்சு அடிச்சுக்குவாய்ங்கலாட்டுக்கு. அடுத்ததா இந்தியாவுக்கு எதிரா பிரச்சாரம்.
இந்த இந்தியாவுக்கு எதிரா பேசுறது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு ஃபர்ஸ்ட் இணைச்சிருக்கும். ஏன் அப்படின்னா, இது சம்பந்தமா இனிமே இந்தியா ஃபோக்கஸ் பண்ணணும். பார்டர்ல செக்யூரிட்டிய டைட் பண்ணணும். அப்ப வீரர்கள கொண்டு போணும், ஆயுதங்கள கொண்டு போணும். கணிசமான செலவு பிடிக்கும் அப்படிங்கிறது. சீனா, பாகிஸ்தானு குதூகலமாயிருப்பாய்ங்க. ஆஹா! இந்த எல்லைகள்லயும் ஒரு ட்ரிகர் இருக்கு. இந்தியாவோட ராணுவம் இந்த பகுதிகள்லயும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான். அது எல்லாம் உண்டு தான். ஆனா அது ஒரு தலைவலி ரேஞ்சு தான். காய்ச்சல் ரேஞ்சு கூட கிடையாது. நொடி பொழுதுல நம்மனால மாத்தி போயிற முடியும். அடுத்த கட்ட சிரமம் அமெரிக்காவுக்கு எங்க வெடிக்கும்னா, இந்த கூட்டம் அப்படியே பேசி பேசி எங்க போகுது அப்படின்னா, சீன ஆதரவோட சிக்கன் நெக் கார்னர டிஸ்கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு போய் நிக்கிறாய்ங்க. என்ன கார்னர வேணாலும் டிஸ்கனெக்ட் பண்ணலான்னு நின்னாலும், சீன ஆதரவு அப்படிங்கிற வார்த்தை வந்தது அமெரிக்காவுக்கு தூக்கி போட்டுருக்கும். என்னடா இது அப்படின்னு. சரி சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தா, நம்ம கொண்டு வந்த கூட்டம் கிடையாது. அந்த கூட்டம் தனக்கு ஆதரவோ, துணையோ, என்ன கருமத்தையோ நினைச்சு ஒரு கூட்டத்த கொண்டு வருது. அந்த கூட்டம் சீன ஆதரவு ஸ்டாண்ட எடுக்குதே அப்படின்னு தூக்கி போட்டுருச்சு. ஆனா எதம்மா இது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. காரணம் இந்த கூட்டம், இப்படிப்பட்ட கூட்டம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இந்தியா ஒரு பிளான் போட்டு, தனியா ஒரு 8 மாகாணங்கள பிரிச்சு தனி நாடாக்குவோம் அப்படிங்கிற செயல்ல இறங்கிருச்சு. அப்புறம் எங்கிட்டு சிக்கன் நெக்கு. அதனால இந்தியாவோட ஃபோக்கஸ், இந்திய உளவுத்துறைகள் இறங்கி வேலை செய்யறனால, இந்த மாரி அதாவது பங்களாதேஷ துண்டிப்போம், பஞ்சாப துண்டிப்போம், ஏன் டெல்லியவே துண்டிப்போம். அதாவது துண்டிப்போம்ங்கிறத இங்க எந்த வகையில கூறுறார்கள் அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், பங்களாதேஷ், டெல்லி போன்றத தனித்தனி நாடுகளாவே நாங்க உருவாக்குவோம். அந்த அளவுக்கு எங்ககிட்ட திறமை இருக்கு. பங்களாதேஷோட மக்கள் தொகைய பாரு, அப்படிலாம் மிரட்டுறாய்ங்க. யாரு? இந்த வெளியில வந்த கூட்டம். ஜம்மு காஷ்மீர் தனியா பிரிப்போம்னு சொன்னவன் பூரா எங்க இருக்கான் அப்படின்னா, இந்திய உளவுத்துறைகள் எல்லாருக்கும் டிக்கெட் கிழிச்சு குடுத்து மேல அனுப்பிச்சாச்சு. எ என்னைக்காச்சும் ஒரு காலகட்டத்தில உதவும் அப்படின்னு இந்த காலிஸ்தான கனடா மூலியமா பேக்கப் குடுத்து, அமெரிக்காவுக்குள்ளேயும் பேக்கப் குடுத்து வச்சிருக்கக்கூடிய அமெரிக்காவோட நிலைமையே, ஒவ்வொருத்தனையும் போய் உஷாரா இருங்கடா, இந்திய உளவுத்துறை உங்கள போட்டு தள்ள பாக்குது அப்படின்னு சொல்றது தான். இப்ப சொல்லி சொல்லி கடைசியில இந்திய உளவுத்துறை அப்படிலாம் ஒண்ணும் செய்யல. இவனுங்களுக்குள்ளேயே கேங் வார். கெட்ட பயலுக. எல்லாம் பார்த்தா ஸ்மக்லிங்கு, 2ஆம் நம்பர் பிசினஸ் தான். அதனால அவனுங்களுக்குள்ளேயே 1000 பிரச்சனை இருக்கு. அதிலேயே போட்டு தள்ளிக்கிறாய்ங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டே மாத்திருச்சு. ரொம்ப காலமா ஒரு பேக்கப் குடுத்திருந்த அமெரிக்காவோட இடத்துக்கே போயி, இந்திய உளவுத்துறை இந்த தீவிரவாதிகளுக்கு டிக்கெட் குடுச்சு மேல அனுப்பிச்சாச்சு. அப்படி இருக்கும்போது, இப்ப பேக்கப் குடுத்தவனே, இல்ல அது அவனுங்களுக்குள்ள நடக்கிற சண்டை அப்படின்னு சொல்லி, இந்திய உளவுத்துறைக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் குடுத்து விலகுன காலகட்டம். இந்த மாரி பங்களாதேஷ்குள்ள உட்கார்ந்து பேசி ஒண்ணும் சாதிக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனா ஒரு கூட்டத்த கூப்பிட்டு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தா, கூட்டத்துக்குள்ள இருந்தே மர்ம நபர் ஒருத்தர் பாயறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால இது ஒண்ணும் பெரிய விஷயம் நமக்கு கிடையாது. ஆனா அன்னை அமெரிக்காவுக்கு "வளர்த்த கடா மார்புல பாயுது" அப்படின்னு எழுதி வரிய முடிக்கிறக்குள்ள, இது அமெரிக்காவுக்கு ஏத்த வரி தானே! அமெரிக்காவுக்கு தான் நடக்கும். மத்தவனுக்கெல்லாம் நடக்குதா இல்லையான்னு ஆராய்ச்சிக்குள்ள தான் போணும் அப்படிங்கிற மாரி அமைஞ்சிரும். இதுதான் அமெரிக்காவுக்கு இப்ப பதட்டமாயிருச்சு. ஆனா டூ லேட். இந்தியா தப்பிச்சுக்கும். அமெரிக்கா தப்பிக்கிறக்கு பல எஃபர்ட்டுகள போடணும் அப்படிங்கிறது தான் இங்க எதார்த்தமான உண்மை. இந்த கூட்டத்த அடக்கி யாராலயும் ஆள முடியாது. ஏன்னா உருப்படாத கூட்டம், நாட்டுப்பற்றே இல்லாத கூட்டம், ஆனா எண்ணிக்கைகள்ல கணிசமா இருக்கக்கூடிய கூட்டம். அப்படி இருக்கும்போது அமெரிக்கா தான் இப்ப புலிவால பிடிச்ச கதையா மாறிப்போச்சு. இது அமெரிக்காவுக்கு தேவ தான்.